அன்பர்களே, உலகம் ஒரு டென்ஷன், குளோபல் ரீதியாகவே டென்ஷன் என்ற செய்திகள் உலகத்தை தட்டி வருகின்ற நேரத்தில் இந்த சைனா சப்ப என்ன செஞ்சிருக்கிறான், சப்ப கெப்ல கடா வெட்டிக்கிறான். கேப்ல கடா வெட்டு சொல்லுவோம் இல்ல, அந்த மாதிரி வெட்டு வெட்டி என்னடா பண்ண வேண்டும் என்றால், சீனா J-16 வெர்சஸ் இந்தியாட ரஃபேல் வான்வழி போரை உருவாக்கி இருக்கிறார். அதாவது ஒரு வேகப்படுத்திக்கிறான். யாரு? பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் ஏர் போர்சஸ் இன் சைனா. அப்ப நாம அதை சீனா ஏர் போர்ஸ் சொல்லலாம். அவங்க PLAF சொல்றாங்க, சைனா ஏர் போர்சஸ் சொல்லுவோம். என்ன கேடாவட்டிக்கான்னு சொன்னாக்கால், இது ஒரு இந்தியாவின்ற இதயத்தில் கை வைத்தது போன்று ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் பண்ணிக்கிறான், ஒரு பொருளாதார அடி. எப்படி? இப்ப இவங்க இந்தியா நம்பிக்கொண்டிருக்க பிரான்ஸ் ரபேல் தானே வச்சுக்கிறாங்க. இப்ப அதுக்கு மேல ஒன்றை கண்டுபிடிச்சான் என்றால், இவங்க சைனா கிட்ட மோதாமலே, அதாவது என்ன சொல்றது, மோதாமலே, அது எந்த சண்டைக்கும் போகாம அந்த ரஃபேல் விமானம் இனி வந்துட்டு என்னதுக்கு, இந்த பேரிச்சம்பளத்துக்கு இரும்பு வாங்குறதோ என்ற நிலைமையை கொண்டு வந்துட்டான். இது எப்படி பெரிய ராஜதந்திரம் பாருங்க. இது மிகப்பெரிய இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதார அடி. இன்று நேற்றும் இது வந்துகிட்டு இது உலக பரப்புக்குள்ள வரல. எல்லாண்ட பார்வையும் அமெரிக்காவும் ஈரானுக்குள்ள இருக்கிற டைம்ல இந்த சீனா சாப்ப என்ன செஞ்சுக்கிறான், J-16 அது ஒரு புதிய கண்டுபிடிப்பு ரஃபேல் விமானத்துக்கு இறக்கிட்டு இதை ஒசக்க கொண்டு வந்துட்டான் பாவி. உயர்ந்த சைனா ஏர்போர்ஸ் விளையாட்டு, அதாவது இது ஒரு விளையாட்டு தானே சொல்றான். சீனாவின் J-16 மல்டி ரோல் போர் விமானங்களை இந்தியாவின் ரஃபேல் விமானங்களுக்கு எதிராக போட்டியாக நிறுத்துகிறது. அது இறங்கிடுங்க இனி. அதாவது இவன் J-16 இறக்கினான்னு சொன்னாக்கால் இந்தியாவோட ரஃபேல் எல்லாம் போச்சு. அதுக்கு இனி பேரீச்சம்பளத்துக்கு இரும்பி வைக்கிறதோ என்ற நிலைமைக்கு தான் வந்துடுச்சு. இப்ப இவங்க என்ன செய்யணும், எங்கேயாவது இதை விட டெக்னாலஜி கொண்டு J-16 மடக்கிறதுக்கு உரிய ஒரு வான்வழி தாக்குதல் விமானங்களை இந்தியா செய்யணும் அல்லது நாடணும். அப்ப எங்க போகணும், எங்க இருக்க அது அவங்க தேட. சில வேளை அது அமெரிக்கா விட்ட இருக்கிறதால் அதுக்கு மேலே இவங்க எங்க போவாங்க, அமெரிக்கா கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க, எப்படியும் போறதில்ல. அப்படியானால் அடுத்த கட்டம் எங்கது? இது மிகப்பெரிய அடிங்க, அதாவது இது வந்து ரெபிள் அடி. எப்படி ஒன்று இவங்க J-16க்கு எதிராக இன்னும் கிட்ட போகணும். அடுத்து மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு அமெரிக்கா கிட்டையும் போகல. பாத்தீங்களா எப்படி பெரிய அடி இது? இது பெய்ஜிங்கின் வளர்ந்து வரும் ஏவுகணை மையப்படுத்தப்பட்ட வான்வழி போர் கோட்பாடு, டிஜிட்டல் கட்டளை போர் மற்றும் இமயமலை பதட்டங்களுக்கு மத்தியில் மூலோபாய சமிஞ்சை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. மக்கள் விடுதலை படை விமானப்படை அதன் J-16, அதாவது சீனாவின் ஏர்போர்சஸ் J-16 மல்டி ரோல் போர் விமானங்களுக்கும் இந்திய விமானப்படையின் ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கும் இடையில் ஒரு தீவிரமான வான் மோதலை பகிரங்கமாக உருவகப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை செய்திருக்கின்றது. இப்ப மோதினாங்கள்தான் இப்ப இந்த J-16 இறக்கி ரஃபேல தகத்து நொறுக்கி விட்டுரும். அதோட டெக்னாலஜி கூட்டிட்டு இல்ல, அதான் காரணம். சீனா மத்திய தொலைக்காட்சியால் நாடு தழுவிய அளவில் ஒளிபரப்பப்படும் ஹெனான் மாகாணத்தின் சுச்சாங்கில் நடைபெற்ற டேபிள் டாப் போர் கேமிங் பயிற்சி சீனாவின் PLAF நீண்டகால செயற்பாடு ஒளிபாப்பு காவல்நிலை பாரம்பரியத்திலிருந்து வேண்டுமென்றே விலகி சீனா இப்போது இயக்க திறனுடன் நவீன வான்சக்தி போட்டியின் ஒருங்கிணைந்த கூறுகளாக தகவல் ஆதிக்கம் மற்றும் கதை வடிவத்தை கருதுகிறது என்பதை காட்டுகிறது. 8 J-16 போர் விமானங்களை 6 ரஃபேல் விமானங்களுக்கு எதிராக போட்டியிட்ட இந்த காட்சி விமான படையின் விமான செயல்திறனை ஆராய்வதற்கான மட்டுமல்லாமல் உருவகப்படுத்தப்பட்ட உயர் தீவிர போர் நிலைமைகளின் கீழ் சென்சார்கள், தரவு, இணைவு, கட்டளை மற்றும் கட்டுப்பாடு, மின்னணு போர் கொண்ட டிஜிட்டல் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை வேலை வாய்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய முழு கொலை சங்கிலி கட்டமைப்பையும் அழுத்தமாக சோதிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல மேற்கத்திய விமான படைகளால் ஒரு சர்வ வல்லமையுள்ள போர் விமானமான விவரிக்கப்படும் ரஃபேலை, அதாவது மேற்கத்திய நாடுகள்ல ரஃபேலுக்கு சமனாக இன்னும் ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்படும் சொல்லப்படுகிறது போர் உத்தியில, போர் விமானங்களாக. ஆனால் இப்பொழுது சீனாவின் PLAF
தளத்தின் நம்பகமான சக எதிரியின் நிலையை மறைமுகமாக ஒப்புக்கொண்டது. மேலும் நீட்டிப்பு மூலம் சீனாவின் வளர்ந்து வரும் இந்தோ பசிபிக் விமான சக்தி கால்குலேஷனில் இந்தியாவின் முதன்மை மூலோபாயமாக மாறி வரும் ஒரு பங்கை எடுத்து காட்டுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது மிகப்பெரிய வெற்றி என்னும் சீனாவின் தயாரிப்பாக சொல்லப்படுகின்றது. முன்னாள் சீன ராணுவ பயிற்றுவிப்பாளரும் ராணுவ ஆய்வாளருமான ஷாங் ஜாங் பிங், PLA போர் விளையாட்டுகள் பொதுவாக மிகவும் வகைப்படுத்தப்பட்டவை, ஆனால் இந்த ஒளிபரப்பு சீனாவின் திறன்களில் அதன் நம்பிக்கையை பற்றிய செய்தியை அனுப்புகிறது என்று குறிப்பிட்டதன் மூலம் சமிக்கைகளுக்கு பரிமாணத்தை வலுப்படுத்தினார். இந்த வெளிப்பாட்டை உள்நாட்டு மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை இலக்காக கொண்ட ஒரு வேண்டுமென்றே மூலோபாய தகவல் தொடர்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் தீர்க்கப்படாத சீன இந்திய எல்லை பதட்டங்களின் பின்னணியில் டிசம்பர் 2025 பிற்பகுதியில் ஒளிபரப்பப்பட்ட இந்த ஒளிபரப்பின் மூலம் அதன் புவிசார் அரசியல் அதிர்வுகளை மேலும் அதிகரிக்கிறது. குறிப்பாக இரு தரப்பினரும் இமயமலை அரங்கின் முன்னோக்கி நிலைநிறுத்தப்பட்ட விமான சொத்துக்களை வலுப்படுத்துவதை தொடர்ந்து வருகின்றனர். இந்த உருவகப்படுத்தல் இரண்டு போராளிகளுக்கு இடையிலான ஒரு கற்பனையான சண்டையை அல்ல, மாறாக தடுப்பு செய்தித்திடல் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனையை பிரதிபலிக்கிறது. இது சீன ஏர்போர்ஸின் எண் நிறை ஏவுகணை அணுகல் மற்றும் நெட்வொர்க் செய்யப்பட்ட போர் கருத்துக்கள் இப்போது இந்தியாவின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட போர் விமானங்களை சவால் செய்ய மற்றும் முறியடிக்க போதுமான அளவு முதிர்ச்சி அடைந்துள்ளன என்பதை வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு நியூ டெக்னாலஜி சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மூலோபாய தடுப்பு கண்ணோட்டத்தில் இந்த பயிற்சி ரஃபேல் மூலம் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் தரமான நன்மை நீடித்த மோதலின் படிப்படியாக அறிக்கப்படலாம் இது என்பதற்கான எச்சரிக்கையாக செயல்படுகிறது. ஏனெனில் சீன ஏர்போர்ஸ் அளவுகோல் பணி நீக்கம் மற்றும் டிஜிட்டல் முறையில் செயல்படுத்தப்பட்ட கட்டளை கட்டமைப்பை பயன்படுத்தி பல அச்சுக்களில் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த செயல்பாட்டு அழுத்தத்தை விதிக்கிறது. J-16 வெர்சஸ் ரஃபேல் மோதல் இரு நாடுகளின் வான்வழி போர் அமைப்புகளின் முக்கியமான முனைகளுக்கு இடையிலான மோதலை குறிக்கிறது. ஒரு முக்கிய சீன விமான போக்குவரத்து நிபுணரான பூ கியாங்ஷாவ், எங்கள் உருவகப்படுத்தல்கள் தந்திரோபாயங்களை சோதிக்க உண்மையான தரவை பயன்படுத்துகின்றன. சீன ஏர்போர்ஸின் சமச்சீரற்ற போரில் முன்னணியில் இருப்பதை உறுதி செய்கிறது என்று கூறினார். ரேடார் செயல்திறன், ஏவுகணை இயக்கவியல் மற்றும் மின்னணு போர் அளவு கருள் பொதுவான அனுமானங்களை விட உளவுத்துறையிலிருந்து பெறப்பட்ட உள்ளீடுகளை பயன்படுத்த மாதிரியாக கொண்டன. இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தப்படும் 8 முதல் 6 வகையான எண் விகிதம் சீனா 200க்கும் மேற்பட்ட J-16 விமானங்களை இயக்கும் அதே வேளையில் இந்தியா 36 ரஃபேல் விமானங்களை மட்டுமே களமிறக்குவதால் சீன ஏர்போர்ஸின் கோட்பாட்டு முக்கியத்துவம் நிறை, பணி நீக்கம் மற்றும் தேய்மான சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் வலுப்படுகிறது. ரஷ்ய Su-30 பரம்பரையில் இருந்து பெறப்பட்ட சென்யாங் J-16 சீன ஆய்வாளர்கள் சீன ஏர்போர்ஸின் இந்த திருட்டுத்தனமற்ற வான் மேன்மை படையின் முதுகெலும்பாக விவரிக்கும் வகையில் உருவாகியுள்ளது. இது நீண்ட சகிப்புத்தன்மை, அதிக சுமை திறன் மற்றும் மேம்பட்ட சென்சார் ஒருங்கிணைப்பை அளவில் இணைக்கிறது. 200 கிலோமீட்டருக்கு அப்பால் பல இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்டதாக கூறப்படும் செயலில் உள்ள மின்னணு ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ரேடார் பொருத்தப்பட்ட J-16 சீனாவின் வளர்ந்து வரும் நீண்ட தூர வான் ஏவுகணைகளின் குறிப்பாக 200 to 300 கிலோமீட்டர் அடையக்கூடிய மதிப்பிடப்பட்ட PL-15 வளர்ந்து வரும் சரக்குகளை பயன்படுத்திக் கொள்ள உகந்ததாக உள்ளது. இது சேவையில் உள்ள மிக நீண்ட தூர செயல்பாட்டு BBR ஆயுதங்களில் ஒன்றாகும். சீன ராணுவ வர்ணனையாளர் வாங் மில்யாங் J-20 போன்ற மேம்பட்ட ஜெட் விமானங்களின் எழுச்சி இருந்த போதிலும் J-16 இப்போது தலைப்புச் செய்திகளை உருவாக்குகிறது. உலக பரப்பில் இது மிகவும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கின்றது. ஏனெனில் அது நமது வான் மேன்மையின் முதுகெலும்பாக அமைகிறது. தொடர்ச்சியான உயர் டெம்போ நடவடிக்கைகளை தக்க வைப்பதில் அதன் முக்கிய பங்கை எடுத்து காட்டுகிறது. இதற்கு நேர்மாறாக டசால்ட் ரஃபேல் முரட்டுத்தனத்தை விட சமநிலையை மையமாக கொண்ட ஒரு வடிவமைப்பு தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. ஸ்பெக்ட்ரா மின்னணு போர்
தொகுப்பு போன்ற அமைப்புகள் மூலம் சுறுசுறுப்பு, சென்சார் இணைவு மற்றும் உயிர் வாழும் தன்மையை ஒருங்கிணைக்கிறது. இது கண்டறிதலை குறைத்து எதிரி இலக்குகளை சீர்குலைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஜஸ்டின் பிராங்க் முன்பு ரஃபேலின் வலிமை அதன் சமநிலையான வடிவமைப்பில் உள்ளது, இது ஒரு நாய் போராளி மட்டுமல்ல, உண்மையான பலமணி தளம் என்றும் மதிப்பிட்டுள்ளார். நாய் போராளியாம், அடப்பாவி. இது மேற்கத்திய விமான படைகளால் எதிரொலிக்கப்பட்டது. அவை வான்பலி மற்றும் தாக்குதல் அணிகளில் அதன் நெகிழ்வு தன்மையை மதிக்கின்றது. இந்தியாவின் ரபேல் போர் விமானங்கள் தனிப்பயணமாக்கப்பட்ட ஏவியோனிக்ஸ் ஹேமர் ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள் மற்றும் இஸ்ரேலிய அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றால் மேலும் மேம்படுத்தப்படுகின்றன. அவை இமயமலை எல்லையில் அதிக உயரிய நடவடிக்கைகளுக்கு குறிப்பாக பொருத்தமானவை. இமயமலை பகுதியில் குளிர் கூடான அந்த ஏரியாக்கள்ல இந்த ரஃபேல் ஒரு பொருத்தமாக பார்த்து சைனாவை சொல்லுகின்றது. இருப்பினும் அளவின் பொருளாதாரம் அப்பட்டமாகவே உள்ளது. சீனாவின் நூற்றுக்கணக்கான J-16களை களமிறக்கும் திறன் இழப்புகளை உள்வாங்கிக் கொள்ளவும், இந்தியாவின் வரையறுக்கப்பட்ட ரஃபேல் கடற்படையை விரைவாக குறைக்கும் ஏவுகணை செலவு விகிதங்களை தக்க வைக்கவும் அனுமதி அளிக்கிறது. ஏவுகணை செலவு மற்றும் சரக்குகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் PL-15 ஒரு யூனிட்டுக்கு தோராயமாக ஒரு $2 மில்லியன் தோராயமாக வருகின்றதாம். கிட்டத்தட்ட ஒரு ரூபீஸ் மில்லியன் 4.7 to 10 வருமாம் என சொல்லப்படுகின்றது. மீடியோரை விட சீனாவிற்கு ஒரு பெரிய நன்மையை வழங்குகிறது. இது ஒரு ஏவுகணைக்கு ஒரு $3 மில்லியன் இருந்து சுமார் ரூபீஸ் மில்லியன் 11 ஒரு 13 வரையும் போகுமா ஆக மதிப்பிடப்பட்ட ஒரு செலவாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்தியாவின் பொருளாதாரத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பலமான அடியாகத்தான் இந்தி பார்க்கப்படுகிறது. J-16 ரபேலுக்கு எதிராக நிறுத்துவதன் மூலம் பிரெஞ்சு ஆயுதங்கள் ஒரு பங்கை வகிக்கும். இந்தியா அல்லது தைவான் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளுக்கு சீனா தயாராக இருப்பதை சமிக்ஞை செய்கிறது என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆக தாய்வான் எல்லையில் இது அநேகமாக J-16 களமிறக்கி பரிசோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு மந்தங்களில் உள்ள விமான ஆய்வாளர்கள் J-20 ஃபைட்டர் மற்றும் KJ-500 வான்வழி முன்னெச்சரிக்கை விமானம் உட்பட சீனாவின் பரந்த போர் விமான சுற்றுச்சூழல் அமைப்பு இந்திய போர் விமானங்கள் மற்றும் நெருக்கமான போர் பலன்களை பயன்படுத்துவதற்கு முன்பே ஒருங்கிணைந்த நீண்ட தூர ஈடுபாடுகளை செயல்படுத்துவதன் மூலம் சமநிலையை மேலும் சாய்க்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. இது கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனோம் என்றால் இந்தியாவின் ஒரு வான்வழி தாக்குதலுக்கும் அவங்களோட வான்வழி கலங்களுக்கும் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் ஒரு சீனா மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கு. இதுதான் உண்மை. இது சரியாக நாம அப்படித்தான் சொல்லலாம். ஏனெனில் இப்ப அவங்க ரஃபேல விட்டுட்டு இதுக்கு J-16 J-16 மோதக்கூடிய விமானத்தை தேடி அலைய வேண்டும். எங்க எடுப்பீங்க? ரஷ்யா இருக்கா, அங்க பார்த்துக் கொள்ளுங்க. எனவே இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஒரு அடியை அடிச்சு விமான போர்க்களங்களில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் ஒரு மிகப்பெரிய நகர்வாக சீனா இந்த கேப்ல கடாவிட்டு இருக்கிறான். பாவி பார்க்கலாம் மற்றொரு நிகழ்வில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.